Я прилетел. Путя. Уры путя. Си, इधर काट सकते हैं। यार कटवा इधर। आज चाहिए। कटाले इधर का। एल्ले का। ना वो छोटे छोटे फोन का ये ना क्या है? हाँ? फोन इधर फोन दबा। उधर। वो देखा। इधर पट के। उड़ना ना आलू लगे। हाँ। हाँ। अरे पटे है। ये अंदर भी बोलना। अरे पट। बोलना। अरे के। बाइक ले। चला दिन में पकड़ लो। ना अरे पटे के। बड़ी बड़ा बात। अरे डॉक्टर के। इधर पड़ पड़ रही है। नाना बोल रहे हैं क्या? बोला क्या था? सिंधाई ना उधर था। सिनी बिल्डर नहीं है? सिनी बिल्डर। सिनी बिल्डर बड़े बोली। इधर आपके वो ना फला ना पड़ता है आपको। आगे बैठ के। मेरा फोन में बीच में उठते साफ तो लोग कर है निमिषम हुआ हाँ दवा नहीं है मुझे तो हो गया साफ दिया भी करना वही करो चाहिए अरे चाहिए इधर இப்போ ப்ரொஜெக்ட் இங்க சொல்லுங்க இங்க ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கு இப்போ ப்ரொஜெக்ட் मैं ये बोल चुका है और बच्चा ஏதோ பண்ணுங்க ஆடி மாசத்துல வாங்க மாட்டாங்க அதான் சொல்லிக்கிட்டு அன்னைக்கு எனக்கு ஏடா பூரோ கியக்குது அதான் டாக்ஸ் வந்து யாரு எடுத்தாங்க டாக்ஸ் எனக்கு நான் புடவை பிடிக்குது அப்போ கால் பண்ணுங்க நினைக்கிறேன் மொத்தம் 60 சொன்னாங்க ரவி நான் 40 முடிச்சிருக்கேன் சீக்கிரமா ஏடா போட்டுருக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன் சரி நம்ம அவங்க கால் பண்ணாங்க நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாதா சரி நான் கேட்குறேன்னு சொல்லி நான் விட்டுறது நைட்டு தான் நான் 3 வருஷம் போகிறேன் ஒய்ஃப் 3 வருஷம் இருக்கு அப்படி அதான் இல்லையா உடனே பண்ணா இதாகும் 1 இயர் தான் போட்டு கொடுத்துருக்கலாம் பாலிசியில் கண்டிப்பாக இல்லை 3 வருஷம் விட்டாங்க போன வருஷமே என்கிட்ட உங்க நம்பர் கொடுத்தேன் அவங்க அனுப்பிட்டான் ஒருவேளை அவனுக்கு ஆனால் அந்த நம்பருக்கு அனுப்பிச்சுக்குவாங்க நானும் அப்படியே பண்ணேன் எனக்கு தெரியும் அவன் அனுப்பிட்டான்னு என்கிட்ட ஒரு வந்து சொல்லிட்டாங்கன்னு நான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவனும் அப்படி விட்டேன் நானும் அப்படி விட்டேன் இந்த வருஷம் தான் அவன் போட்டு போன சாப்பிட்டு எனக்கு சொல்லிக்கிறான் நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த சாப்பிட்டு தான் சரி இப்போ அப்படி போயிட்டு வரலாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான் இல்லை ஒன்று நான் ஸ்கூலில் அவனுக்கு ஸ்கூல் எப்படி போகுது ஒன்று தான் கேட்குறாங்க ஸ்கூல் எப்படி போகுது ஜாலியாக இருக்கா சரி அக்கா நான் உன்கிட்ட கால் பண்ணி அவன் உடனே கேட்டான் நான் உங்கள்கிட்ட சீக்கிரம்ப்பா நீ அங்கேன்னா போயிட்டு இங்கே சீக்கிரம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவனே கால் பண்ணி அண்ணனுக்கு கொரோனாவில் இருந்துச்சு அவன் வந்து இறங்கி பர்த் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எங்களை ஒட்டு உயிரை வாங்கிட்டு சனிக்கிழமை போனான்னு வச்சுக்கணும் மழை பெய்ய இருந்துச்சா சரி கேன்சல் பண்ணிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை போகலான்னு நினச்சா அவங்க இங்கேயே ஆஃப்டர்நூன் வெளியே வருவாங்க அதனால வந்து சரி நேற்று போடுறது நேற்று அவனுக்கு கிளாஸு இன்னைக்கு கிளாஸ் இல்லை சரி நீ ஃப்ரீயாக இருக்குவா அவனை கூட்டி கொண்டு விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
வெயில் அவ்வளோ இல்லை. வெயில் இல்லை பெட்ரோல் அழைச்சி போயிட்டு கொஞ்சம் டிராஃபிக் இதுக்கு அப்புறம் வரைக்கும் போட்டுருக்கேன். ஆமாம் திருவள்ளுவர் எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை. ஆனால் இப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதான் நான் சினிமா சீரியல் படம் பண்ணி லைட்டாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்துட்டு வேற எங்கேயும் சிட்டிக்குள்ள எங்கேயோ வெளியேதான் அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா உங்களை வேற யாரும் பார்த்து போனேன்னு தெரியல. இல்லை சரிதான் பார்த்துருப்பீங்க. சீரியல்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்த மாதிரி உங்க பேச லைட்டா எப்படி தெரியுமா? இந்த ஆனந்தன் ஒரு பழைய நீர் இருக்காருல்ல, திருடா திருடாத பிரசாந்த் இருந்து பாருங்க. ஆமா 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 அவரே மாதிரி இந்த லைட்டா மூஞ்சி வச்சேன் வேஸ்டா வருது அப்படி. அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்கேயோ பார்த்த மாதிரி பாருங்க. நம்ம சிரிப்பு சொல்றாங்க. பசங்க கூட படிச்ச பசங்க இருக்காங்க. அப்ப கூட போவோம். இல்ல அவன் தெரிஞ்ச அவன் என்ன எல்லாம் அன்னைக்கு கூட பேசுனேன். என்னடா அப்படின்னா போய்கிட்டு இருக்கு மச்சான் அப்படின்னா அதே அவன் அந்த இடத்த விற்கிறதுக்கு ரெண்டு பேர் வாங்குறதுன்னு சொன்னாங்க. அதனால ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு இன்ஸ்டியூட் நம்ம ராஜபாளையத்தை பொறுத்த ஸ்கூல் ஒன்று சோழ ஸ்கூல் கரஸ்பாண்ட் சோலை ராஜான்னு சொல்லிட்டு அவர் வாங்க போகிறோம்னு சொன்னாங்க. பார்த்து போயிருப்பாங்க. உனக்கு அங்கே தெரியுமா கேட்டா எங்கள் ஊர் பையன் படிக்கிறாங்க. யார் நம்ம செல்வம் இருக்காங்க. அவங்க மச்சினா அங்கே படித்தான். ஆமாம் அவன் இப்போ இங்கே தூத்துக்குடி இருக்கான். கொஞ்ச நாள் இங்கே இருந்தான். கடைசியாக பார்க்கும்போது அங்கே தான் மாப்பிள்ள இருக்கா அப்படின்னா கொஞ்சம் எங்கே இருக்கான்னு தெரியல. அப்போ கரெக்டாக தான் ராமலிங்கபுரம் பக்கம். ராமலிங்கபுரம் ஆமாம் செல்வன் தெரியுமா? செல்வன் சரி எனக்கு சரி நான் சனிக்கிழமை ஈவினிங் இது எனக்கு சனிக்கிழமை காலையில் சும்மா வாக்கிங் போவேன், சைக்கிளிங் போவேன். நீங்கள் காலை தூக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10 மணி ஸ்பெண்ட் பண்ணலாம். அது நீங்கள் இருக்க மாட்டீங்க. சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு ட்ரை பண்ணேன். ஏன்னா இவனுக்கு 4 மணி வரைக்கும் கிளாஸ். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். ஈவினிங் போகிற உட்காந்து நம்ம என்ன படிக்கிறோம்? தேர்டு. அவனுக்கு கொஞ்சம் ஆர்டிசம். அது ஒரு தெரப்பி போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல. இப்போ பேச்சு கொஞ்சம் பிரச்சனை. அதுதான் இவனை தான் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தால ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள். அப்போ அங்கே அவங்க தான் தெரப்பி கொடுத்தாங்க. அங்கே தெரப்பி கொடுக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி. அதுதான் அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்து தான் சரி ஸ்கூல் தந்தாங்க. அப்போ தான் அந்த எடுத்து தான் போயிட்டு சர்டிஃபிகேட் போய்ட்டு அவங்க ஒரு 2-3 கிளாஸ் வச்சாங்க. அது நாங்கள் ஓகே அவன் எப்படி பேசுதான் என்ன இன்ட்ராக்ட் ஆகுது நாங்கள் ஒரு 4 கிளாஸ் போனால். அப்புறம் அவனை தூக்கி போய் தெரப்பி ஓட்டி தெரப்பி எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜில் இருக்குது அவனோட ஆக்சுவல் ஐக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுருக்கு. அதை நம்ம கேட்க ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபோன் பண்ணி அதை கொடுத்து கொடுத்த எல்லா பண்ணாங்க. அது எவ்வளோ காசு இருக்காது. எனக்கு 2 வருஷம் எவ்வளோ சொன்னாங்க. ஒரு 4500 சொன்னாங்க. இல்லைன்னு தெரியாமல் இருக்கு. இல்லைன்னா முன்னாடி செஞ்சுக்கணும். ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தனால உனக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா இல்லைன்னா அந்த அவர்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேச மாட்டாங்க. மக்களுக்கு இருந்தே அதை பேச மாட்டாங்க. நான் எப்போ பிஎம்கேல போடுவேன். ஆனால் 2 லட்சம் அடிக்கலாம் அந்த பக்கம். இப்போ ஏடிஎம்கே இல்லாத ஆகிடும் அவங்களுக்கு.
ஆளுங்களாம் வச்சுட்டு ஏடிஎம்கே இருந்து திருப்பி டிவிக்கேவே ஏடிஎம்கே மாற்றிடுவாங்க. அதுதான் இவன் வந்துடுவான். அதுதான் உண்மை டிஎம்கே. இப்போ இவன் வந்து விஜய் வந்து இது இவன் வந்துடுவான். அதில் இப்போ எல்லாம் ஒன்றுனா வந்து ஓபிஎஸ் வர மாதிரி பேசிக்கிறாங்க. இல்லையா? அவங்களுக்கு கொடுத்த என்ன அசைன்மெண்ட்டோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அது இல்லை அவன் டிவிக்கேவோ விஜயோ கூட சொல்ல கொடுத்த அசைன்மெண்ட் இருப்பா நீ செய்யறதுனா அதே கற்றுக்கோ. இல்லைன்னா 41 பேர் செத்துட்டாங்க உள்ளதுக்கு வச்சுட்டு அழகா நாங்கள் ஆட்சி நடந்து போய்கிட்டே போட்டோம்னா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அது வேற ஒன்றும் அவருக்கு பிஜேபி சொல்றது 5% ஜெயிலில் தான் முடிஞ்சு கட்சி யார் பார்க்க முடியும்? 6 வருஷம் முடியாது, விஜயம் பார்க்க முடியாது. அதுக்குன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு கொண்டு போறாங்க. பிஜேபி ஃபுல்லாக பிஜேபி தான் கை பண்ணுறான். அதான் இவனுக்கு சாதிக்கு இவன் என்ன கொடுக்குறாங்க. 2000 கோடிக்கு போது இறங்கிட்டான். 2000 கோடிக்கு மறுபடியும் இறங்கிட்டான். 25,000 கோடி இந்தியா ஃபுல்லாக. அது தமிழ்நாட்டுக்கு 2000 கோடி ஒதுக்கிடுச்சுங்க. அதே உள்ள இப்போ டிவிகள் இருக்கிறதே ஆர்எஸ்எஸ் இவங்க தான். செங்கோட்டையன் பிஜேபியோட பீட்டிங்கு. நிர்மல்குமார் சொல்லவே வேண்டாம். அவன் ஆர்எஸ்எஸோட ஒரு முன்னாடி இங்கேருந்து எல்லாம் ஒரு அது என்ன ஸ்லீப்பர் செல்லாம் இப்போ அங்கே டிவிக்கில் உட்காந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தனா இப்போ இது விஜய் பாஸ்கரும் எம்ஆர் பாஸ்கர் எதுக்கு போயிருக்காங்க? இதே தான். நீ அங்கே போய் உட்காந்து ஆட்டைக்கெல்லாம் இல்லைன்னா ஒன்று இதுக்குள்ள இருக்கணும். அப்படிதான் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன கட்சி எல்லாமே நீ ஏடிஎம்கே வந்துக்கலாம். வேற வழி இல்லை. ஓபிஎஸும் வர மாதிரி தான். ஓபிஎஸ் வர மாட்டாங்க. அவங்க அதனால தான் டிஎம்கேல உட்காந்துக்கிட்டு இங்கே வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே வராங்க. இதுதான் ஒரு 27 வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? அந்த 7 மற்ற எல்லாம் சேர்த்து ஆனால் சொல்லிட்டாங்க. அதான் இங்கேயா பண்ணுறாங்க. இது பண்ணுறாங்க பண்ணுறாங்க கூடாதுன்றானுங்களா? கூடாதுன்றானுங்களா? இப்படி பாப்பா நின்று எத்தனை பேர் வராங்கன்ட்டு இல்லை பை எலெக்ஷன் வைக்கணுமா இல்லைன்னா மறுபடியும் எல்லாத்தையும் ரீ எலெக்ஷன் வைக்கலாம்னு பார்க்குறேங்க. அதான் ரீ எலெக்ஷன் வச்சாலும் வந்துடுவாங்க. இவனுக்கு பராமரி 6 மாதம் டைம் இருக்குல்ல. அதான் 6 மாதம் எப்படி சொல்கிறெல்லாம் கேட்குறாரா? வர முடிச்சாங்க கடைசிங்க சொல்றதா கேட்டுதான் செஞ்சானு இருக்கான். அவனுக்கு என்ன டிஎம்கே அழிக்கணும். டிஎம்கே தூக்கணும். வெயிட்டான கட்சி அது ஒண்ணுதான். இது ஏடிஎம்கே சுத்தம் காலியாக போச்சு. ஜெயலலிதா தெரியும் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருந்தது. அது தில்லா பேசியிருந்தது. லேடியா மோடியான்னு பேசி அவனையும் பேசி அவனே ஒரு தப்பு கொடுத்துருக்கு. இப்போ 2027 29 எம்பி எலெக்ஷன் 40 சீட்டு தமிழ்நாடு எம்பி 40 அடிக்கலாம் அடிப்பாங்க. அதான் இவன் யார் பக்கம் போவாங்க? காங்கிரஸா பிஜேபி பக்கம் போவாங்க. போலாமா? போலாம். பாய் 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 பாய். நான் உங்களுக்கு என்ன பேசுறேன் உங்களுக்கு செருப்பு வெளியக்கா. ஐயோ என்னட்டு போலாம். ஓகே பாய் 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 பாய். இந்த ஆஃபீஸ் ஓடிச்சு. அப்போ வெளியேற்று முடிச்சு. அப்போ எது வேறு போட்டு ஈர்த்து போனது. ஓகே பாய் பாய்.